ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு நியூ கான்செப்ட் வீடியோ. அது என்னென்னா, பிரண்ட் க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி எஃப்டி நிஃப்டியில் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதை பற்றி அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கொண்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு நியூ கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கோங்க. பிரண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டு காலையில் 9 மணி வரையும் பாருங்கள், அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம நிஃப்டி வந்து புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, எப்படி பிரண்ட் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட் ஆகியிருந்தால் நம்ம நிஃப்டி வந்து புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம நிஃப்டியில் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுற போகிறோம். ஓகேவா? எப்படி அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகேவா? பிரண்ட் க்ரூட் ஆயில் அப்புனா நம்ம வந்து நிஃப்டியில் புட் எடுக்கணும். ஃப்ரண்ட் கூட டவுன்னா நம்ம நிஃப்டியில் கால் ப்ரைஸை என்ட்ரி எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நம்மளோட என்ட்ரியும் டார்கெட் என்னன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் விட்டுருங்க. ஓகேவா? நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துகிட்டு நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும்னா, டுடேவோட ஓப்பன் ப்ரைஸ் என்னவோ அதை நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். அது பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சுன்னா, நம்ம உதாரணத்துக்கு நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது உதாரணத்துக்கு 23,300ன்னு வச்சுக்கோங்க. அப்போனா 23,300ஓட ஏன்னா ஃப்ரண்ட் கூட அப் சைடு ஆகுது. அப்போனா என்னது 23,300ஓட புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். எப்படி ஃப்ரண்ட் கூட அப்னா நம்ம நிஃப்டியில் புட் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் விட்டுருங்க. அந்த 23,300ஓட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் விட்டுருங்க. விட்டுட்டு செகண்ட் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் மிஸ் என்ட்ரி எடுத்துருங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் அதே செகண்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் மிஸ்ஸை நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங். ஓகேவா? நம்ம ட்ரேடு ஒன்லி 5 மினிட் மட்டுமே. ஓகேவா? இதான் கான்செப்ட். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 13ஆம் தேதி. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இன்றைக்கி 13ஆம் தேதி. ஓகேவா? மார்க்கெட் பாருங்கள், அழகாக கீழே இறங்கி ஒரு புல் பேக் எடுத்து அழகாக கீழே இறங்கி மறுபடியும் புல் பேக் எடுத்துருக்கு. மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே இறங்கி மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே இறங்கி. அப்படின்னது ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது. காலையில் 9 வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அழகாக கீழே இறங்கிட்டே இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் அழகாக பாருங்கள், கடைசி 9 மணிக்கு கரெக்டாக கீழே இறங்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறோம், நிஃப்டியில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கூட என்னது டவுன் சைடாக இருக்குது. அப்போ நம்ம எடுக்கக்கூடியது வந்து நிஃப்டியில் வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டியில் ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேக்குன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் கூட 5 மினிட் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேவா? பண்ணியாச்சு. பண்ணது வந்து ஃப்ரண்ட் கூட வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது. அப்போனா நம்ம நிஃப்டியில் வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நிஃப்டியோட இன்னையோட ஓப்பன் பேஸ் பார்க்கணும். ஓகேவா? இன்னையோட ஓப்பன் பேஸ் என்னது, இன்றைக்கி தேதி வந்து 13ஆம் தேதி. இன்றைக்கி தேதி வந்து 13ஆம் தேதி. ஓகேவா? ஓகே. இன்னோட ஓப்பன் பேஸ் என்னது, இன்னையோட ஓப்பன் பேஸ் என்னது 23,362. அப்போ நம்ம செலக்ட் பண்ணுங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 23,362. ஒரு ரவுண்ட் ஃபோர் என்னது 23,300ஓட கால் ப்ரைஸ் எடுக்கிறோம். ஏன் 23,300 கால் ப்ரைஸ் எடுக்கணும்னா, இன்னோட ஓப்பன் பேஸ் என்னது 23,300. ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் வந்து என்ன டவுன் சைடு இருக்குது. ஃப்ரண்ட் கூட டவுன் சைடாக நம்ம நிஃப்டியில் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகே, ஃப்ரண்ட் கூட டவுனால் நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடியது வந்து 23,300ஓட கால் ப்ரைஸை என்ட்ரி எடுக்கணும். ஓகே, 23,300ஓட கால் ப்ரைஸ் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? 23,300ஓட கால் ப்ரைஸ் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? 23,300ஓட கால் ப்ரைஸ் நோட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் என்னது ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் விட்டுட்டு செகண்ட் 5 மினிட் கேண்டில் என்ட்ரி எடுத்துங்க. அதாவது 9:20 கேண்டில் என்ட்ரி எடுத்துங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் வந்து அதே கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸிங் நம்ம டார்கெட். ஓகேவா? எடுத்துகிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும்.
நம்ம ட்ரேடு ஒன்லி 5 மினிட் மட்டுமே. ஓகேவா? இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இன்றைக்கி. ஓகேவா? 23,300 கால் ப்ரைஸை என்ட்ரி எடுக்கிறோம். நம்ம சார்ட்டில் 5 மினிட் சார்ட்டை வச்சுக்கிட்டு ஓகேவா, ஃபஸ்ட்டு 5 மினிட் விட்டுருங்க. 9:50 விட்டுட்டு 9:20 கண்டியில் எடுத்துக்கோங்க. நம்ம 5 மினிட் சார்ட் வச்சுக்கணும். ஓகேவா? இன்றைக்கி தேதி வந்து 13ஆம் தேதி. ஓகேவா? 9:50 விட்டுட்டு 9:20 கண்டி என்ட்ரி எடுக்கணும். இதுதான் 9:50 கண்டி. இந்த கண்டி விட்டுட்டு இதுக்கு அடுத்த கண்டி இல்லைன்னா இதான் 9:20 கண்டி. இது ஓப்பன் மெசேஜ் என்ட்ரி எடுத்துங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் அதே கண்ணியில் க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம டார்கெட். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். 5 நிமிஷம் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். அழகாக பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம என்ட்ரி எவ்வளவு 311. நம்ம டார்கெட் 332. அழகாக 21 31. அழகாக ஒரு 21 பாயிண்ட் ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ல ஈஸியாக நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதா? ஃபஸ்ட் என்னது, ஃபஸ்ட்டு 5 மினிட் கண்டு விட்டுறணும். விட்டுட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் கண்டை விட்டுட்டு செகண்ட் 5 மினிட் கண்டு ஓப்பன் பேஸில் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? எடுத்துகிட்டு அதே கேண்டிலோ க்ளோசிங் பேஸில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். அழகாக 5 மினிட்டில் நம்ம வந்து நம்ம என்ட்ரி 311, நம்ம டார்கெட் 332. அழகாக ஒரு 21 பாயிண்ட் ஈஸியாக 5 நிமிஷத்தை கேப்சர் பண்ணியாச்சு. இப்பொழுது ஆப்ஷன் பையில் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். நம்ம என்ட்ரி மினிமம் ஜஸ்ட் 5 மினிட் மட்டுமே. ஓகேவா? இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மறுபடியும் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கோங்க. காலையில் 9 மணி வாட்ச் பண்ணி பாருங்கள். 5 மினிட் கேண்டை வச்சு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம நிஃப்டியில் வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுவே ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃப்ரண்ட் க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிடுச்சு. அதனால் நம்ம காலை 9 மணி பார்த்தோம், அதில் வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிடுச்சு. அப்போனா நிஃப்டியோட கால் ப்ரைஸை என்ட்ரி எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அன்றையோட ஓப்பன் மெசேஜ் எடுத்துக்கிட்டு அதோட ஃபஸ்ட்டு 5 மினிட் விட்டுட்டு செகண்ட் 5 மினிட் ஓப்பன் மெசேஜ் என்ட்ரி எடுத்துகிட்டு அதே கேண்டி ஓப்பன் மெசேஜில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கூட நம்ம ட்ரேட் மினிமம் ஒன்லி ஜஸ்ட்டு 5 மினிட் மட்டுமே. அழகாக இன்றைக்கி 5 மினிட்டில் ஒரு 21 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ தான் நிஃப்டியில் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.